நண்பா, இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய பொருள் சவுண்ட் பாக்ஸ். நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பொருள் தான். அதாவது ஹிந்தி சேனல்ஸில் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. தமிழில் இது வரைக்கும் எந்த வீடியோவும் யாரும் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராவது தமிழில் பண்ண மாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்காக இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்த்துக்க போகிறோம்னா, இந்த சவுண்ட் பாக்ஸை வாங்குறது எப்படிங்கிறத லாஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதனால என்ன நன்மைகள் இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்த்துப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க, அழுத்திக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு புதிய அப்டேட் கொடுக்குறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இதோட குயிக் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். அதாவது பாக்ஸை பிரித்து உள்ளோட என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும் போது ஒரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. இதுக்குள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத அப்புறமாட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த குட்டி பாக்ஸை தவிர நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு சவுண்ட் பாக்ஸுக்குள்ளாடி தான் இருக்குது. இந்த சவுண்ட் பாக்ஸும் எடுத்து வெளியே வச்சதுக்கப்புறமா வேறு என்னென்ன திங்ஸ் உள்ளாடி இருக்குன்னா, ஏர்டெலோட சிம் கார்டு ஒன்று தந்திருக்காங்க. அதுக்கப்புறமாட்டு யூசர் மேனுவல் இருக்குது, அதாவது பேப்பர் ஒர்க்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் தேவை கிடையாது. ஏன்னா எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு இந்த சவுண்ட் பாக்ஸை பயன்படுத்துறதும் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படிங்கிறதும் ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கப்புறமேட்டு அந்த குட்டி பாக்ஸையும் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். குட்டி பாக்ஸை பிரிக்கும் போது உங்களுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க, அப்புறம் சார்ஜிங் கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். நண்பா, இந்த சவுண்ட் பாக்ஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் பகுதியில் உங்களுக்கு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சென்டர் பகுதியில் உங்களுக்கு QR கோடு அவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த QR கோடை நீங்கள் மேப் பண்ணால் மட்டும் தான் இந்த சவுண்ட் பாக்ஸ் உங்களுக்கு வேலை செய்யும். எப்படி மேப் பண்ணணுங்கிறத உங்களுக்கு மேப் பண்ணக்கூடிய டைமில் காமிக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். அதனால தான் உங்களுக்கு இப்படி கன்டினியூ பண்ணுறேன். இனி இதோட மேல் பகுதியில் வந்துட்டிங்கன்னா 4 பட்டன் தந்திருக்காங்க. அது கூடவே ஒரு LED இருக்குது. LED வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். LED பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். இப்போ இந்த 4 பட்டனை பற்றி தெரிஞ்சுப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பட்டனை ஃபங்க்ஷன் பட்டன் சொல்லிப்போம். ஃபங்க்ஷன் பட்டன்னா எதுக்குன்னா, இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன டிரான்சாக்ஷன் நடந்துச்சோ அதை ரிப்பீட்டடாக நீங்கள் வாய்ஸில் கேட்க விரும்புகிறீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணும். அப்புறமாட்டு அதாவது ரெண்டாவது இருக்கக்கூடிய பட்டன் பவர் பட்டன். இந்த சவுண்ட் பாக்ஸோட பவர் ஆன் பண்ண நினைக்கிறீங்கன்னா இதை ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பவர் ஆன் ஆகிடும். இதுக்கப்புறமாட்டு 2 பட்டன் உங்களுக்கு தெரியும், ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்காங்க. அதாவது வால்யூம் கூட்டுறதும் குறைக்கிறதுக்கும் அந்த பட்டனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கப்புறமாட்டு ஸ்பீக்கரோட பின் சைடில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ USB போர்ட் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்துட்டிங்கன்னா சிம் போடுறதுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அது நான் உங்களுக்கு கவரை பிரிச்சே காமிக்கிறேன். கவரை பிரிக்கும் போது ஏற்கனவே அவங்க ஏர்டெலோட சிம்மை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த சவுண்ட் பாக்ஸை ஆன் பண்ணி ஆக்டிவேட் பண்ண வேண்டியதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்குங்கிறத பாருங்கள். இனி ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துப்போம். நண்பா, இனி ஆக்டிவேட் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணாமல் ஸ்கேன் பண்ணால் என்ன நடக்குங்கிறதையும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பாக்ஸ் ஆக்டிவேட் பண்ணலை. என்னுடைய ஃபோன் மூலிமா நான் ஸ்கேன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பாருங்கள். திஸ் QR கோட் cannot recognized. அதாவது இந்த சவுண்ட் பாக்ஸால் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் அனுப்ப முடியாது. இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஆக்டிவேட் பண்ணுற ஸ்டெப்ஸை சொல்கிறேன். ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் பண்ணுங்கள். அதாவது Paytm ஃபார் பிஸ்னஸ்ங்கிற ஆப்பை சர்ச் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டாப்பில் கொடுத்துருப்பாங்க QR ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வரும்போது ஆக்டிவேட் Paytm QRன்னு சொல்லிட்டு இன்னொரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இந்த சவுண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய QR கோடை உங்கள் ஃபோன் மூலிமா ஸ்கேன் பண்ணும்போது இந்த மாதிரி அலர்ட் வரும், சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க்டுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் நண்பா. இப்போதைக்கு இந்த சவுண்ட் பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமாட்டு இந்த சவுண்ட் பாக்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சா இல்லைங்கிறத நீங்கள் செக் பண்ணணுன்னா செக் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய பவர் பட்டனை ஆன் பண்ணும்போது அதோட எல்இடியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதாவது எப்படின்னா, ரெட் கலர் ஆனில் இருந்துச்சுன்னா இந்த சவுண்ட் பாக்ஸ் இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகலை, அதாவது நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். இந்த சிவப்பு கலர் எல்இடி பிளிங்க் ஆகி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா நெட்வொர்க்குக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் இந்த எல்இடி உங்களுக்கு ஆரஞ்சில் மாறிடுச்சுன்னா, அதாவது ஆரஞ்சு கலர் எல்இடி ஆனில் இருந்துச்சுன்னா நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆகிடுச்சு, QR கோட் மேப் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமாட்டு இந்த எல்இடி ப்ளூ கலரில்
மாறிடுச்சுன்னா, அதாவது ப்ளூ கலர் எல்இடி ஆனில் இருந்துச்சுன்னா எல்லாமே ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ளூ கலர் எல்இடி ஆனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும். அப்படி அதாவது ஆனில் இருக்கும்போது டிரான்சாக்ஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ணும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ளூ கலர் எல்இடி ஆனில் இருக்காங்கிறத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கஸ்டமரை இந்த QR கோடை ஸ்கேன் பண்ண சொல்லிக்கோங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப எளிமையாக தான் சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ப்ளூ கலர் எல்இடி ஆனில் இருக்குது. ஸோ டிவைஸ் ரெடி ஆகிடுச்சு, நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்காக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த சவுண்ட் பாக்ஸை என்னுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா ஸ்கேன் பண்ணிக்க போகிறேன். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், ஸ்கேன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமாட்டு 5 ரூபா என்டர் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய பேங்க் மூலிமா பே பண்ணுறேன். என்னுடைய பேங்க் பாஸ்கோடு, அதாவது எம்பினை என்டர் பண்ணதுக்கப்புறமா பே கொடுக்குறேன். பே கொடுத்ததுமே பேமெண்ட் போயிடுச்சு. பேமெண்ட் போனதுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கேட்கும் பாருங்கள். Received Paytm payment of ₹5. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இனி இந்த சவுண்ட் பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் எப்படி நீங்கள் வாங்கிக்கலாங்கிறத நம்ம பார்த்துப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது பேடிஎம்மோட சர்வீஸ் ஏஜென்ட் கிட்ட கேட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த சவுண்ட் பாக்ஸ் ஆர்டர் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை பேடிஎம்மோட சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த 2 மெத்தட் மூலியமாகவும் ஆர்டர் பண்ண தெரியலன்னு வச்சுப்போம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்முடைய அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபார்ம் அனுப்புகிறேன். யார் யாருக்கு தேவையோ நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன். நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமாட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நீங்கள் கரெக்டாக கமெண்ட்டில் தெரியப்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ண முடியும். உங்களுக்கு என்னென்ன தேவை, இந்தந்த வீடியோ இந்தந்த டேட்டுக்கு பண்ணணுங்கிறது கரெக்டாக நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.